हर हर शंकर जय जय शंकर श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोक शंकरम லோகத்திற்கு நன்மை செய்வதற்காகவே சிவபெருமானுடைய அவதாரம் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அவதாரம். இந்த குகையில் இன்னைக்கு உட்காந்துருக்கோம்னா பெரிய பாக்கியம். ஆதிசங்கரர் 11-12 வயசில் 7 வயசில் அம்மா விட்டு கிளம்பி அப்புறமா நர்மதா நதி தீரம் போய் தன்னுடைய குரு கோவிந்தரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிந்தபாதருடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு இந்த இமயமலைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ணார். இன்றைக்கி தான் முன்னாடி செவரு கட்டி ஒரு கதவெல்லாம் போட்டுருக்காரும்போது வெறுமை ஒரு குகை. இந்த இடத்துல உட்காந்துட்டு தான் சங்கரர் அப்படி தபஸ் பண்ணு சிவபெருமான் ஜோதிஸ்வரூபமாக அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்போ விளக்கு ஜோதி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஜோதியை பெருசாக இருந்தால் அப்படி இருக்கும், அதுதான் ஜோதிஸ்வரூபன். அதனால தான் ஜோதிர்மடம் அப்படின்ற திருநாமம் இந்த இடத்துக்கே வந்தது. இங்கே தபஸ் பண்ணி தான் சங்கரர் பத்ரிநாதனுடைய தரிசனம் கிடச்சி பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய நாரத குண்டத்திலேருந்து அந்த மூர்த்தியை எடுத்து கோவிலை ஸ்தாபிதம் பண்ணி புனருத்தாரணம் பண்ணதும் இந்த குகையில் உட்காந்து தபஸ் பண்ணி தான். ஜோஷியர் மடத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம பகவான் அவரை தியானம் பண்ணி அவருக்கு கிடச்சது. நரசிம்ம பகவானும் இங்கிருந்து அவருக்கு எல்லா காட்சியுமே கிடச்சது. இந்த பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கோவில்களும் விஷ்ணு பிரயாகையாக இருக்கட்டும், துங்கநாத், கேதார்நாத், சார்தாம் எல்லாமே தெரியறது அப்படின்னா சங்கரர் இங்கே தபஸ் பண்ணதுனால தெரிஞ்சது. நமக்கு இன்றைக்கி வேதவியாச குகைக்கு போகிறோம். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சங்கரர் 11-12 வயசு குழந்தை. எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம்? 11-12 வயசு குழந்தை. 6ஆவதா 7ஆவதா மேக்ஸிமம் 8ஆவதுன்னு வச்சுக்கோங்களேன். 12 வயசு 8ஆவது படிக்கிற ஒரு பையன் இங்கே உட்காந்துண்டு தபஸ் பண்ணி இந்த தேசத்தையே புனருத்தாரணம் பண்ணார். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு குகை இது. நமக்கு அவ்வளோ தியானம் வருமானு தெரியாது, ஆனால் அவர் தியானம் பண்ண இடத்துக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உடம்பு நன்னா இருக்கணும், ஆரோக்கியம் எப்பொழுதும் நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, டிவோஷ்னலி, ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். உடம்பு நன்னா இருக்கணும், மனசு நன்னா இருக்கணும், இந்திரியங்கள் நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும், புத்தி நன்னா இருக்கணும், பக்தி நன்னா இருக்கணும், நல்ல தனமும் வேணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், பகவான் இஷ்டப்படி வாணும் ஒவ்வொரு நிமிஷமும். அதனால் நிறைய நாமஜபம் பண்ணுங்க. ஏன்னா இங்கே உட்காந்துன்னு பண்ணுற நாமஜபம் பல மடங்கு பலம் தரணும். அவருடைய தபஸ் இங்கே பத்ரிநாதன் இங்கே காட்சி கொடுத்துருக்கான், சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்கான், நம்ம நரசிம்மர் காட்சி கொடுத்துருக்காருன்னா இதுக்கப்புறம் நான் வேறு என்ன சொல்லணும்? இவ்வளோ பேருடைய காட்சி இந்த குகையில் சங்கரர் கிடச்சதுன்னா இந்த குகையில் நாம் இன்றைக்கி நின்றுருக்கோமே, உட்காந்துருக்கோமே, இதுவே கோட்டி ஜென்ம சுகிருத்தம். அதனால் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் வைஷ்ணவ பகவான் நம்ம மேலே எவ்வளோ பிரீத்தியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தூரம் கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கான் அப்படின்னா பகவான் நம்ம மேலே எப்பொழுதும் அதே அன்பு, அதே அக்கறை, அதே உரிமையோடு இருக்கான். அந்த சக்தியை வாங்கிக்கோங்க, சௌகரியமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இவர் பூஜா பண்ணுறவரெல்லாம் இங்கேயே உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்குது. அதனால் நாமெல்லாம் இவருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். அதனால் நிறைய நாமஜபம் பண்ணுங்க. குடும்பம் நன்னா இருக்கட்டும், மூதாதைகள் நன்னா சத்கதி அடைவார்கள், பின்னாடி வரக்கூடிய வம்சமும் நன்னா இருக்கும். ஒரு கவலை இல்லாமல் பகவானுடைய குழந்தைகளாக இருக்கும். ராதே கிருஷ்ணா. जय बोलो ज्योतिर्मठ भगवान की जय. हर हर शंकर जय जय शंकर. राधे कृष्ण. Yeah.